தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சமுர்த்தி பயனாளர்களா நீங்கள், உங்களுக்கு ஒரு நற்செய்தி. IPL ஏலத்தில் பல கோடிகளுக்கு விலை போன வீரர்கள். முன்னாள் ஜனாதிபதியை சந்தித்த அமெரிக்க பிரதிநிதி. உயிர்கள் வாழ தகுதியான கோள் கண்டுபிடிப்பு. சுருக்கிட்டு உயிரிழந்த பெண் நடன கலைஞர். மேல் மாகாணத்தில் உள்ளவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை. கோட்டாபய கலந்து கொள்ளும் கூட்டத்திற்கு வர வேண்டாம், அமைச்சருக்கு விடுக்கப்பட்ட அறிவித்தல். கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நபர். இலங்கை மக்களுக்கு வழங்கப்பட உள்ள வரப்பிரசாதங்கள். வெடித்து சிதறிய எரிவாயு அடுப்பு. EPF ETF மீதான வரி விதிப்புக்கு சுதந்திர கட்சி எதிர்ப்பு. பயங்கரவாத தடுப்பு திருத்த சட்டமூலத்தினூடாக கைதிகளுக்கு புதிய வாய்ப்புகள். தொடர்பான விரிவான செய்திகள். சமுர்த்தி பயனாளர்களுக்கு வழங்கப்படும் சமுர்த்தி மேலதிக கொடுப்பனவை 128% அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த அதிகரிப்பு நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், நாட்டில் 17,67,000 குடும்பங்கள் சமுர்த்தி கொடுப்பனவை பெறுகின்றன. இவர்களுக்காக சமுர்த்தி மேலதிக கொடுப்பனவை 28% அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய இதுவரையில் வழங்கப்பட்ட 3,500 ரூபாய் மேலதிக கொடுப்பனவு பெற்ற குடும்பங்களுக்கான மேலதிக 4,500 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் 2,500 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை பெற்றுக்கொண்ட குடும்பம் ஒன்றுக்கு 3,200 மேலதிக கொடுப்பனவு வழங்கப்படும். 1,500 ரூபாய் பெற்ற குடும்பத்திற்கு 1,900 ரூபாய் பெற்றுக் கொடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். 15வது இந்திய IPL கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்களின் 2ஆம் நாள் ஏலம் இன்றும் பெங்களூரில் உள்ள நட்சத்திர விருந்தகத்தில் இடம்பெற்றது. ஏலமிடப்பட்ட 600 பேரில் 377 பேர் இந்தியர்கள் ஆவர். இவர்களை போட்டியில் பங்கேற்கும் 10 அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள் தங்களிடமிருந்து இருப்பு தொகைக்கு ஏற்ப வீரர்களை ஏலத்தில் எடுத்தனர். எதிர்பார்க்கப்பட்டது போலவே இந்திய இளம் விக்கெட் காப்பாளர் இஷான் கிஷன், வேகப்பந்து வீச்சாளர் தீபக் சாகர், மத்திய வரிசை துடுப்பாட்ட வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர், அனைத்து துறை ஆட்ட வீரர் ஷார்துல் தாகூர் ஆகியோருக்கு கடும் கேள்வி இருந்தது. இந்த நிலையில் நேற்று ஏலத்தின் போது திடீரென மயங்கி விழுந்த ஏலக்காரர் சுகமடைந்துள்ளார். இது தொடர்பில் அவர் ட்விட்டரில் பதிவு ஒன்றையும் இட்டுள்ளார். தீபக் சாகரை தக்க வைத்துக் கொள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 14 கோடியை வழங்கியது. மும்பை இந்தியன்ஸ் அணி இஷான் கிஷனுக்காக 15.25 கோடியை வழங்கியது. ஏலத்தில் எடுக்கப்பட்ட ஏனைய வீரர்களின் விவரங்கள். இங்கிலாந்து வீரர் லியாம் லிவிங்ஸ்டோனை 11.50 கோடிக்கு பஞ்சாப் அணி ஏலம் எடுத்தது. இந்திய வீரர் அஜிங்கியா ரஹானேவை 1 கோடிக்கு கொல்கத்தா அணி ஏலம் எடுத்தது. இந்திய வீரர் ஜெயந்த் யாதவை 1.70 கோடிக்கு குஜராத் டைட்டன்ஸ் ஏலம் எடுத்தது. இந்திய வீரர் விஜய் சங்கரை 1.40 கோடிக்கு குஜராத் டைட்டன்ஸ் ஏலம் எடுத்தது. இந்திய வீரர் கௌதமை 90 லட்சத்துக்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி ஏலம் எடுத்தது. மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர் ஒட்டின் ஸ்மித்தை 6 கோடிக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி ஏலம் எடுத்தது. மேற்கிந்திய தீவுகளை சேர்ந்த வீரர் டாமினிக் ட்ரேக்ஸை 1.10 கோடிக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி ஏலம் எடுத்தது. இந்திய வீரர் மன்தீப் சிங்கை 1.10 கோடிக்கு டெல்லி அணி ஏலம் எடுத்தது. தென்னாப்பிரிக்க வீரர் ஐடன் மார்க்ரமை 2.60 கோடிக்கு சன் ரைசர்ஸ் ஐதராபாத் அணி ஏலம் எடுத்தது. தென்னாப்பிரிக்க அணி வீரர் பார்கோ ஜின்சனை 4.20 கோடிக்கு சன் ரைசர்ஸ் அணி ஏலம் எடுத்தது. இந்திய இளம் வீரர் சையத் கலீல் அகமதுவை 5.25 கோடிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஏலம் எடுத்தது. இலங்கை வீரர் துஷ்மந்த் சமீரவை 2 கோடிக்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி ஏலம் எடுத்தது. இந்திய வீரர் சந்தீப் சர்மாவை 50 லட்சத்திற்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி ஏலம் எடுத்தது. இந்திய வீரர் சேட்டன் சஹாரியாவை 4.20 கோடிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஏலம் எடுத்தது. இதேவேளை நியூசிலாந்து வீரர் ஜேம்ஸ் நீசம், ஆஸ்திரேலிய வீரர் மார்னஸ் லாபசாக்னு, இந்திய வீரர் புஜாரா, இந்திய வீரர் சௌரவ் திவாரி, ஆஸ்திரேலிய வீரர் ஆரோன் ஃபிட்ச், டேவிட் மாலன், இந்திய வீரர் இஷாந்த் சர்மா, தென்னாப்பிரிக்க வீரர் லுங் சைனி நிகிரியா ஆகியோரை ஏலத்தில் எடுக்க எந்த அணியும் முன்வரவில்லை.
அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் முன்னாள் ஆலோசகரும் முன்னாள் செனட் உறுப்பினருமான ஃபெப் கேரி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்குவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் இரண்டு நாடுகளும் எதிர்நோக்கும் பொதுவான விடயங்கள் பற்றி நட்புறவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. தனிப்பட்ட விஜயமாக ஃபெப் கேரி இலங்கை வந்துள்ளதாக தெரிய வருகிறது. உயிர்கள் வாழக்கூடிய வேறு கிரகங்கள் கோள்கள் இருக்கின்றனவா என்று விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் உயிர்கள் வாழ தகுதியான ஒரு கோள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியின் பேராசிரியர் ஜேபெரி தலைமையிலான ஆய்வுக்குழுவினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒயிட் டார்ஃப் என அழைக்கப்படும் நட்சத்திரத்தை உயிர்கள் வாழும் சூழ்நிலை கொண்டுள்ள கோள் சுற்றி வருவது கண்டுபிடிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்த கோள் நட்சத்திரத்தில் உயிர்கள் வாழக்கூடிய மண்டலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கு உயிர்கள் வாழ முடியாத அளவுக்கு மிகவும் குளிராகவோ அல்லது அதிக வெப்பமாகவோ இருக்காது. கொழும்புக்கு அருகில் உள்ள மகரகம நகரில் உள்ள ஆடம்பர வீடமைப்பு தொகுதியில் உள்ள வீடொன்றில் கழுத்தில் சுருக்கிட்டு உயிரிழந்த பெண் நடன கலைஞரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அபகஸ்வெவ ஹிரியால நரணகொள்ள பிரதேசத்தை சேர்ந்த 28 வயதான பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த பெண்ணின் உடலை கலுபோவில வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றதாக ஒருவர் நேற்றிரவு தொலைபேசியில் அறிவித்ததாக போலீசார் அறிவித்தனர். பெண்ணின் உடலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நபர் அங்கிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து உடலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நபரை அழைத்து சென்ற வீடமைப்பு தொகுதியில் உள்ள வீட்டில் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது பெண் இறந்துவிட்டதாக அந்த நபர் போலீசாரிடம் கூறியுள்ளார். இது சம்பந்தமாக நுகேகுட போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேல்மாகாணத்தில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாதோருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1178 பேருக்கு இவ்வாறு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல்மாகாணத்திற்குள் சுகாதார விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பில் நேற்று 6000க்கும் அதிகமான நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய 641 போலீஸ் உத்தியோகத்தர்களினால் 3113 மோட்டார் சைக்கிள்களும் 1822 முச்சக்கர வண்டிகளும் இவ்வாறு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோன்று 6265 நபர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதோடு இவர்களில் 1178 பேருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் இவ்வாறான சோதனைகளை முன்னெடுத்து சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சல்காது மைதானத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என கமத்தொழில் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பசலை பிரச்சினையால் விவசாயிகள் அமைச்சர் மீது கடும் எதிர்ப்பை கொண்டுள்ளதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. ஜனாதிபதி இருக்கும் இடையில் கமத்தொழில் அமைச்சருக்கு எதிராக சத்தமிட்டு மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டால் அது அந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்காது என்பதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுஜன பெரமுனவின் பிரதான பேச்சாளர்களில் ஒருவரான மஹிந்தானந்த இம்முறை சல்காது மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இருவருக்கிடையில் ஏற்பட்ட முருகலில் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ரத்னபுரி குறிப்பிட்ட பொருளுவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பொருளு அரத்ன பிரதேசத்தை சேர்ந்த 49 வயது நபர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் தரணியகல பிரதேசத்தை சேர்ந்த 56 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் குறிப்பிட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு காலத்திலிருந்து நுகர்வோருக்கு 1 கிலோ சம்பா அரிசி 125 ரூபாவிற்கு வழங்கப்படும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். காலி உணவற்றுணவில் வைத்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் பண்டிகை காலங்களில் மக்களுக்கு விசேட நிவாரணங்கள் பலவற்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச செயலக வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியுள்ளது. இன்று அதிகாலை 1 மணியளவில் இந்த வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் வீட்டாளர் வவுனியா போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஆகியவற்றில் 25% மேலதிக வரி விதிக்கும் முன்மொழிவுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது. வெளிநாடு சென்றுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன இலங்கை வந்த பின்னர் கட்சியின் கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடி எதிர்காலத்தில் எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என அந்த கட்சியின் பிரசார செயலாளர் சாந்த பண்டார தெரிவித்தார். குறித்த பிரேரணைக்கு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் அதனால் வரி அறிவீடு வெற்றியடையும் எனவும் நினைக்கவில்லை எனவும் சாந்த தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
பயங்கரவாத தடுப்பு திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தின் சமீபத்திய ஒழுங்கு புத்தகத்திலும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா விரைவில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் கடந்த 11ஆம் தேதி பயங்கரவாத தடுப்பு சட்ட திருத்த மூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இந்த புதிய திருத்த சட்டத்தின் மூலம் ஒருவரை தடுத்து வைக்கும் காலம் 18 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாக குறைக்கப்படும். இதற்கிடையில் புதிய திருத்தங்கள் சட்டத்தின் கீழ் கைதிகள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக தடுப்பு காவல் நிலையங்களுக்கு செல்ல நீதிமன்றம் அனுமதிக்கும். புதிய திருத்த சட்டம் ஒரு வழக்கறிஞர் தடுப்பு மையத்திற்கு செல்வதற்கும் கைதிகள் தங்கள் உறவினர்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் இந்த புதிய சட்டம் மூலம் வாய்ப்பளிப்பதுடன் சந்தேக நபர்கள் சித்திரவதைக்கு உள்ளாவதை உறுதிப்படுத்துவதற்கு சாசனத்தின் 11வது பிரிவின் கீழ் உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்னர் சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஆஜர்படுத்துவதற்கான வாய்ப்பையும் புதிய திருத்தம் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.